கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர்கள் 1, 2, 3 பேர்கள் ஒன்றாய் கூடி அவர்கள் வாசம் செய்யும்போது, செபிக்கும் போது, ஒருமித்து கூடுகிற நேரத்தில் தேவ சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நானே சமாதானத்தின் தேவன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியா நான் வந்திருக்கிறேன். நான் கொடுக்கிற சமாதானமோ உலக பிரகாரமானதாக அல்ல, அதை உலகத்திலிருந்தோ உங்களிலிருந்தோ ஒருவனாலும் எடுத்து போட முடியாது என்று தேவன் சொல்லிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேர வேளையில் எத்தனை பேர் தேவ சமாதானத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. எத்தனை பேர் தேவ சமாதானத்தோடு, கர்த்தர் கொடுத்த சமாதானத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வாசிங்கள் லூக்கா 24, 34, 35 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம். கர்த்தர் மெய்யாக உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று ஒரு சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் தாம் அப்பம் பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த மனுஷன் சொல்ல முடியுங்க உங்களுக்கு சமாதானம் இருக்குன்னு சொல்லிட்டு? நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், தேவ சமாதானத்தை நான் தரேன்னு ஏதாவது ஒரு மனுஷன் நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒருவேளை மனுஷன் நமக்கு பணம் காசு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கலாம். ஆனால் உண்மையான சமாதானத்தை தேவன் ஒருவர் மாத்திரம் தான் தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் நினைச்சு கொண்டிருக்கலாம், பூமியில் நமக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்குதுன்னு. ஆனால் நிச்சயமாக கிடையாதுங்க, நிச்சயமே கிடையாது. இப்போ நம்ம நினைக்கலாம், நிறைய பணம் இருக்கிறவங்கள பார்த்து, மிகவும் நல்ல ரிச்சாக இருக்கிற மனுஷர்களை பார்த்து நம்ம நினைக்கலாம் அவங்க சமாதானமாக இருப்பாங்கன்னு. நிச்சயமாக இல்லை. அங்கே பணம் இருக்கும், பொருள் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இடத்துல பணம் குறைவு இருக்கலாம், வேற உலகத்தின் பிரகாரமாக உலக பொருட்கள் நம்ம இடத்துல குறைவாக இருக்கலாம், ஆனால் சமாதானத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் நம்ம இடத்துல இருந்தார்னா இது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் சமாதானத்தை தேடி பூமியில் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறான். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் என்ன பண்ணுறான் மனுஷன்? எங்கெங்கேயோ என்ன பண்ணுறான்? ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் நிலையான சமாதானத்தை இன்னும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நிலையான சந்தோஷம், சமாதானம். ஹல்லேலூயா. கர்த்தரை தனக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எனக்கு பாக்கியமுள்ள ஜனங்கள், ஏனென்றால் தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடையவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என சொல்லப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசியான வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 9வது வசனம்,
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம எத்தனை பேருக்கு தேவனுடைய சமாதானத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. நமக்கு கிடைத்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும்படியாக தான் தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு காலத்தில் நாம பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் பழைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம இருந்திருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணாரு? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பழைய மனிதனுடைய சுபாவங்களை மாற்றி ஒரு புதிய சிருஷ்டிக்கிறார். ஒரு புதிய மனிதனான தேவன் நம்ம என்ன பண்ணார்? அவரை பேர் சொல்லி அழைத்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்மை கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. கழுவும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சுத்தமாக முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா பாவம், உலக இன்பம், உலகத்தின் காரியங்கள், பாவ கரைகள் எல்லாம் நம்ம இடத்துல என்ன பண்ணோம்? இருந்திருக்கும். கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய சொந்த பிள்ளையாக நம்ம என்ன பண்ணார்? அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனபடினால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார்கள். அல்லேலூயா. புத்திரர் என்று சொல்லப்படுவார்கள், தேவனுடைய மகன்கள் என்று நம்ம சொல்லப்படுகிறோம். வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33 வாசிங்க. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் இல்லாத மனுஷன் யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு கஷ்டமே இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைகளிலிருந்து வயதானவர்களுக்கும், ஒரு எளிமையான ஒரு மனுஷனிலிருந்து நல்ல வசதியாக வாய்ந்த ஒரு மனுஷன் வரைக்கும் என்ன இருக்கும்? உபத்திரவும் உண்டு. அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்ம பார்த்து அவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எப்படி நம்ம திடன் கொள்ள முடியும்? எப்படி நம்ம திடன் கொள்ள முடியும்? எப்படி நம்மை தேற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய வசனத்தின் மாத்திரம்தான். அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது, கர்த்தரை நாம் துதிக்கும் போது, நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தரை நாம் தேடும் போது, ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பாரத்தோடு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கலாம். பலவித பாரங்களோடு, பலவித கேள்விகளோடு, பலவித தேவைகளோடு, பலவித விண்ணப்பங்களோடு தெய்வ சமூகத்தில் நாம் வந்து கூடியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து, என்னை பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இந்த உலகத்தை நாம ஜெயிக்கணும்னா எப்படி திடன் கொள்ள முடியும்? கர்த்தருக்குள்ள நம்ம திடன் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நாம் திடன் கொள்ளும் போது இந்த உலகத்தை நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இது யாரு சொல்றது? இந்த வார்த்தையை யார் சொல்றது? தாவீது ராஜா அருமையா சொல்றாரு பாருங்க. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆனா தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்லும் போது அவரிடத்துல சமாதானம் இல்லை. அவரிடத்துல சமாதானம் இல்லை. அவரு எங்க போடுறாரு? மலைகளையும் குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி ஓடுறாரு. எதுக்காக ஓடுறாரு? சவுல் ராஜா தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறார். ஜனங்க சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று அவர்கள் சொன்னாங்க. அப்போ இதை யாரால ஏற்றுக்கொள்ள முடியல? சவுலுடைய சமாதானம் கெட்டு போச்சு. இதனால சவுலோட சமாதானம் கெட்டு போச்சு. நான் ஒரு ராஜா, இந்த ஜனங்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முழக்கமிடுறாங்களேன்னு சொல்லிட்டு தாவீதின் மேல இந்த ராஜாவுக்கு எரிச்சல் உண்டானது. அவர் என்ன பண்றாரு? இவரை கொல்லும்படியா என்ன பண்றாரு? வகை தேடினாரு. 2-3 முறை தன்னை ஈட்டி எடுத்து என்ன பண்றாரு? சொற்புறமா அவரை குத்தும்படியா அவர் வகை தேடினார்.
ஆனாலும் அவர் தப்பித்து தாவீது அவர் மலைகளையும் குன்றுகளையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ சொல்றாரு, அவரிடத்துல சமாதானம் இல்லை. எப்போ சவுல் ராஜா நம்மை துரத்துவாரோ, நம்மை கொன்று போடுவாரோன்ற பயத்தோடு என்ன பண்றாரு, அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. ஆனாலும் அவர் சொல்றாரு, அவர் விசுவாசித்து சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தாவீது ராஜாவுக்கு உபத்திரம் இருந்தது, போராட்டம் இருந்தது, கஷ்டம் இருந்தது, பலவித துன்பங்கள் இருந்தது. அப்போ அந்த துன்பத்தின் மத்தியிலையும் அவர் என்ன பண்றார், கர்த்தரை நோக்கி அவர் பார்த்து கர்த்தரின் மேல அவர் திடன் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வருகிற பிரச்சனைகள் இல்லை, நமக்கு வருகிற துன்பங்கள் இல்லை, நமக்கு வருகிறதான போராட்டங்கள் இல்லை, கர்த்தரை நோக்கி நாம பார்க்கும்பொழுது நாம கூட இப்படி சொல்லலாம், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அல்லேலூயா, கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று? அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் நம்மை சுகமாய் இருக்கும்படி, தேவன் நம்மை சுகமாய் தங்க முடியா, தேவன் நம்மை சுகமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய முடியா, கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம்தான். டிவி பார்க்கறதுனாலையோ, சினிமா பார்க்கறதுனாலையோ, இல்லை இந்த உலகத்தினுடைய நம்ம செல்ஃபோனில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பார்க்கறதுனாலையோ நமக்கு கொஞ்சம் நேரம் சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சமாதானம் நிலையான ஒரு சமாதானம் கிடையாது, நிலையான ஒரு சந்தோஷம் கிடையாது. கர்த்தர் ஒருவரே நமக்கு நிலையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருக்க மாட்டோம். அல்லேலூயா, சும்மா இருக்க மாட்டோம். இப்போ ஒரு சின்ன பசங்க கிட்ட, சின்ன பிள்ளைங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருள், ஒரு கிஃப்ட் கிடைச்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டின்னு போயிட்டு பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டுவாங்க. பார்த்தீங்களா எங்கள் அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு, பார்த்தீங்களா எங்கள் அங்கிள் இதை வாங்கி கொடுத்தாரு, பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவனை பண்ண, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வச்சுட்டு அந்த சந்தோஷத்தை அவனால் என்ன பண்ண முடியாது, கொண்டாடணும். எப்படியாவது அந்த சந்தோஷத்தை என்ன பண்ண, கொண்டாடணும், யார்கிட்டயாவது அதை சொல்லணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு புது ஏதாவது ஒரு பொருள், ஒரு கிஃப்ட்டு அவனுக்கு கையில் கிடைச்சதை எடுத்து போய் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட அதே சந்தோஷமா, பாத்தியாடா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, பாத்தியாடா எங்கள் அங்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க பார்த்து ஒரு சந்தோஷத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. அது போல தான் கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை தரும்போது, ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தார், ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அந்த இளைப்பாறுதல் சந்தோஷ சமாதானத்தை நான் மட்டும் வச்சிருக்க கூடாது, வச்சிருக்க முடியாது. அந்த சமாதானத்தை என்ன பண்ணோம், எடுத்து போயிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும். ஆண்டவரை அறியாத சகோதரர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், சமாதானத்தை சொல்லணும், அந்த சந்தோஷத்தை சொல்லணும். பார்த்தீங்களா, ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறாரு. நான் பெற்ற இன்பம் இந்த பெருக வையகம்னு சொல்லுவாங்கல்ல, அது போல உலகத்தின் பழமொழி சொல்லுது, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லிட்டு, நமக்கு தெரிந்த நண்பர்கள் மத்தியில், நமக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நமக்கு தெரிந்த உறவினர்கள் மத்தியில் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், அவங்க இடத்துல போயிட்டு சமாதானத்தை பற்றி நம்ம சொல்லணும். அதுதான் சுவிசேஷம். கர்த்தர் அதான் சொல்றார். இப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும்போது அந்த சமாதானத்தை எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம், பிரதர் நான் இப்படிப்பட்ட நிலத்தில் இருந்தேன், ஒரு காலத்தில் நான் கஷ்டத்தில் இருந்தேன் பிரதர், தீராத வியாதி என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது, தீராத பண கஷ்டம் என்னோட வாழ்க்கையில் இருந்தது, தீராத எனக்கு துன்பம் என் வாழ்க்கையில் இருந்தது, இவை எல்லாவற்றையும் ஆண்டவரை நான் தேடின பிற்பாடு எல்லாம் என்னை விட்டு கடந்து போனது பிரதர், ஆண்டவர் மாத்திரம்தான் எங்கிட்ட நிலையா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? கயிறு தூக்கி அழிலே சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ததுன்னா மற்றவர்களுக்கு நம்மள போனோம், அதை போயிட்டு சொல்லுவோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க.
சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காலமாலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம லூக்கால கூட வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கெட்ட குமாரன் கதை எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய நம்பிக்கை எதன் மேலே இருந்துச்சுன்னா, அந்த தகப்பனுடைய ஆஸ்தி மேலே அவனுக்கு இருந்துச்சு. அவன் நினச்சிருக்கலாம், இப்போ அவன் அந்த பணத்தை அவன் என்ன பண்ணான், விரும்பினான். தகப்பங்கிட்ட சண்டை போட்டு தன்னுடைய ஆஸ்தியை ரெண்டாக பிளக்க முடியாது, தன்னுடைய ஆஸ்தியை ரெண்டாக பிரிக்க முடியாது தன்னுடைய தகப்பன் இடத்துல அவன் கேட்குறான். ஒருவேளை தகப்பன் சொல்லியிருப்பாரு, மகனே, எனக்கு அடுத்து உங்களுடைய மூத்த சகோதரனுக்கும் இளைவனாக உனக்கும் தான் என்னோட ஆஸ்தி, 2 பேருக்கும் நான் சரிபாகமாக பிரித்து கொடுத்துட்றேன், இதுக்குள்ளே நீ ஏன்பா கேட்குறேன்னு ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம். அவன் அப்போ கூட அவனுடைய தகப்பனுடைய வார்த்தை அவனுக்கு போதுமானதாக இல்லை. அவன் என்ன பண்ணான், தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து தனக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை சொத்தை பிரித்து கொண்டு தன்னுடைய நண்பர்களோடு என்ன பண்ணான், ஊர் சுற்றும்படியா வெளியே போக முடியாது என்ன பண்ணான், பிரிந்து தன் தகப்பனையும் தன்னுடைய மூத்த சகோதரனை விட்டு தூர தேசத்திற்கு போனான். அவன் தூர தேசத்திற்கு போன பிற்பாடு அவனோட கையில் இருந்த அந்த பணம் பொருள் எல்லானாச்சு கொஞ்சம் கொஞ்சமானாச்சு செலவழிந்து போனது, தீர்ந்து போனது. கடைசி அவன் என்ன பண்ணுறான், அவன் நிற்கதியாய் நிற்கிறான். ஒன்றுமே இல்லை தன்னுடைய கையில், அவன் கையில் ஒன்றுமே இல்லை. அவனுடைய சமாதானம் யார் மேலே இருந்துச்சு, அவனுடைய நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சுன்னா அந்த பணத்து மேலே தான் இருந்தது, அவனுடைய தகப்பன் மேலே இல்லை. தகப்பன் இடத்துல அவன் இருந்திருந்தா தகப்பன் அவனை என்ன பண்ணுவார், புத்திரனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து அந்த சமாதானத்தோடு அவனை என்ன பண்ணுவார், ராஜா போல பார்த்துருப்பார். ஆனால் இவன் என்ன பண்ணான், தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து, தீய நண்பர்களோடு சேர்ந்து ஆஸ்தியை பிரித்து தூர தேசத்திற்கு போயிட்டு எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். அழித்து போட்ட பிற்பாடு அவருடைய இருதயத்தில் இந்த சமாதானம் அவனுக்கு போயிடுச்சு, இல்லை சந்தோஷமாக இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அவன் ஒரு எஜமான்கிட்ட போகிறான், போயிட்டு பன்றிகள் மேய்க்கும்படியான அந்த பன்றிகள் மேய்க்கிறதான வச்சிருக்கிற ஒரு எஜமான்கிட்ட போயிட்டு அவன் ஒரு வேலைக்கு சேர்றான். சேர்ந்த பிற்பாடு அவனுக்கு சரியான ஒரு உணவு கூட கிடைக்கல, சரியான ஒரு ஆகாரம் அவனுக்கு கிடைக்கல. அப்போ பன்றிகளுக்கு போடுகிறதான தவிட்டை தின்றுட்டு தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளலான்னு அவன் நினைக்கும் போது தன் தகப்பனை அவன் நினைவு கூர்ந்தான். ஹல்லேலூயா. தன் தகப்பனை நினைவு கூர்ந்து, ஐயோ, தன்னுடைய தகப்பன் இடத்துல எத்தனையோ வேலைக்காரர்கள் இருப்பாங்களே, தன் தகப்பன் ஒரு எஜமானனை போல இருப்பாரே, எத்தனை பணிவிடைக்காரர்கள் இருப்பாங்களே, அவங்க அந்த பணிவிடைக்காரர்கள்லாம் நல்ல சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்களே, ஆனால் நானும் தகப்பனுடைய புத்திரன் என்று சொல்லப்படுகிற ஆஸ்தியை அந்த அந்தஸ்தை இழந்து நான் தூர என்னுடைய சுய விருப்பத்தின்படி தூரம் நான் வந்துட்டேனே, தகப்பன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரனே இல்லாத நான் ஒரு மனிதனாய் போயிட்டு பாத்திரனை இழந்து போனேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்படியே அவன் நினைக்கிறான். அப்போதான் என்ன பண்ணுறான், எப்படியாவது நம்ம அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப போயிடலாம், எப்படியாவது நம்முடைய அப்பா கிட்ட திரும்ப நம்ம போயிடலாம், அந்த வேலைக்காரங்களுக்கு கொடுப்பாங்களே அந்த உணவை நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், வர்றான். தன் தகப்பன் என்ன பண்ணுறாரு, தூரத்து இருந்து தன்னுடைய பிள்ளை வரதை அவன் பார்த்த உடனே அவன் என்ன பண்ணாரு, அவனை விட்டுட்டாரா, விடலை, ஓடி என்ன பண்ணாரு, கட்டி அணைத்துக்கணும். ஒருவேளை அவன் ட்ரெஸ்ஸு அழுக்காக இருந்திருக்கலாம், அவன் எப்படியோ இருந்திருக்கலாம், அலங்கோலமாக இருந்திருக்கலாம், ஆனாலும் அந்த தேவ அன்பு கர்த்தருடைய அன்பு அந்த தகப்பன் இடத்துல இருந்த காரணத்தினால என்ன பாரு, போயிட்டு அவனை கட்டி பிடிச்சி, மகனேன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அழுதார். அப்போ அவன் சொல்கிறான், தகப்பனே, நான் இன்று உன்னுடைய புத்திரன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்லப்பா, உனக்கு கூலிக்காரன் என்ன வேலைக்காரன் ஒருவனாக என்ன ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லும்போது மூத்த மகனை கூப்பிட்டு, என்னுடைய இளைய மகன் வந்துட்டான், என்ன பண்ணுற, போயிட்டு கொழுத்த கன்றை அடித்து நல்ல புதிய வஸ்திரத்தை கொடுத்து அவனை என்ன பண்ணுற, நல்ல விருந்து செஞ்சு அவனை என்ன பண்ணுவன கனப்படுத்து என்று சொன்னான். அப்போது இவன் சமாதானத்தை இழந்தவனாய், தன்னுடைய ஆஸ்தியில் இழந்தவனாய் மீண்டுமாய் கூட மனம் திரும்பி அவன் தன்னுடைய தகப்பனத்தில் வரும்போது தகப்பன் ஏற்றுக்கொண்டான். உலகத்தின் தகப்பன் இப்படி இருக்கும்போது நம்மை படைத்த தெய்வம் நம் தகப்பன், மேலான தகப்பன் எப்படி இருப்பார்? ஒருவேளை தேவனுடைய அன்பை விட்டு நம்ம தூர விலகி போயிருக்கலாம், கர்த்தருடைய அன்பை விட்டு நம்ம விலகி தூர போயிருக்கலாம், நம்ம உலகத்தின் பொருள் மீது உலகத்தின் காரியத்தின் மீது ஒரு அன்பு வைத்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், கர்த்தரை விட்டு தூரம் நம்ம போயிருக்கலாம். அது எல்லாம் போய் கர்த்தர் ஒரு மாத்திரம்தான் மெய்யான தெய்வம் என்று நாம் அறிந்த பிற்பாடு பின்மாற்றத்துக்கு போயிட்டு மீண்டுமா தேவனிடத்தில் நாம் திரும்பி விழும்போது கர்த்தர் நம்மை புறம்பே தள்ளுவாரா?
தள்ள மாட்டார். அவர் என்ன பண்ணார், மகனேன்னு சொல்லிட்டு மீண்டுமா ஆய்க்கூடாது. நம்ம என்ன பண்ணார், பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி தன்னுடைய சொந்த பிள்ளையாக மீண்டும் ஆய்க்கூட என்ன பண்ண நம்ம ஏற்றுக்கொள்வார். அப்போ நாம் இழந்து போன சமாதானத்தை மீண்டுமா நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எங்க வரணும், தெய்வ சமூகத்துக்கு தான் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவனுடைய சமாதானத்தை நமக்கு தருகிறேன் ஆண்டவர் சொல்றார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் அநேக காரியங்களை குறித்து என்ன பண்றான், கலங்கி கொண்டிருக்கிறான். அநேக காரியங்களை குறித்து என்ன பண்றான், ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் நமக்கு இருக்கலாம். ஐயோ, பிள்ளைகளோட படிப்பு எப்படி, நல்லா படிப்பாங்களா, ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை நினைச்சு நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். இந்த சமாதானம் உங்களை வழி நடத்தும். அந்த சமாதானம் உடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அந்த சமாதானம் உடைய குடும்பத்தை நடத்தும். அந்த சமாதானம் உங்களுடைய உறவுக்காரங்களை நடத்தும். இந்த சமாதானம் உங்களுடைய நண்பர்களோட கூட ஷேர் பண்ண முடியாது. நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், பகிர்ந்து கொள்ள முடியா, நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுத்துருக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை உங்களுக்கு இந்த உலகத்தில் நான் வச்சிருக்கிறேன். அதை யாராலும் என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. ஒருவேளை தேவன் கொடுத்த சமாதானத்தை நம்ம என்ன பண்ணலாம், வேற வழியில போனோம்னா சமாதானம் இழந்து போகிறவர்களாக நம்ம காணப்படலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், நானே உங்கள் சமாதானத்தின் தேவன் என்று. வாசிங்கள் யோபுனுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. யோபு 5:24 வாசிங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. யோபு ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக இருந்த ஒரு மனிதன். அவர் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் ஒரு மிகவும் ரிச்சான ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பணத்து மேல நம்பிக்கை வச்சாரா, தன்னுடைய ஆஸ்தி மேல நம்பிக்கை வச்சாரா? இல்லை, தேவன் பேர்ல அவர் என்ன பண்ணாரு, நம்பிக்கை வச்சார். அவருடைய சமாதானம் கெட்டு போகக்கூடாது, தன்னுடைய சமாதானம் எழுந்து போகக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும், இளைப்பாறணும், தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ண சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதிகாலையிலே அவர் என்ன பண்ண நேரப்பட எழுந்து ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் இலக்கத்தின்படி அவர் என்ன பண்றாரு, ஸ்தோத்திர பலிகளை அவர் செலுத்துகிறார், சமாதான பலிகளை அவர் செலுத்துகிறாரு, சர்வாங்க தகன பலிகளை அவர் செலுத்துகிறார். அவருக்கு எவ்வளோ இருந்துச்சு, 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும், அப்படி அநேக கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரிலும் பார்க்கலாம் யோபு ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு சீமானா இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் சொல்றாரு, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து, ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தருடைய 7 குமாரர் 3 குமாரத்திகள் இருந்தாங்க, 10 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 10 பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணார், காலையில் எழுந்து எல்லாருடைய இலக்கத்தின்படியும் அவர் என்ன பண்ணார், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, தன்னுடைய கணவருக்காக, மனைவிக்காக நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கோம். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அதிகாலை நேர ஜெபத்தை நாம் மறந்திருந்தால் காலையில நேரப்பட எழுந்து கர்த்தரை நாம் துதிக்கும்படியா என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் நம்ம செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிங்க. இன்று கர்த்தராக கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்ப காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இதே வச்சனமே பரமசேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. அன்றாக இயேசு கிறிஸ்து அந்த தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்ல அந்த அநேகருடைய வார்த்தை முதலாவது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா.
மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த சாஸ்திரிகளுக்கு சொல்லப்பட்டது, அந்த அறிஞர்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நட்சத்திரத்தின் அந்த அடையாளத்தை நோக்கி அந்த தேவனுடைய அந்த கூடாரத்தை, கர்த்தர் பிறந்திருக்கிறதான அந்த கூடாரத்தை நோக்கி அவங்க வராங்க. அப்போ தேவதூதருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டானது, பிள்ளையை முன்னிலையில் சுற்றி முன்னால் கிடைத்து இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு எது நமக்கு அடையாளமாக இருக்கிறது? ஒயிட் ட்ரெஸ்ஸா? எது நமக்கு அடையாளமாக இருக்கு? சமாதானம், தேவனுடைய அன்பு தான் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. கிறிஸ்தவங்க அவங்க சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்தவங்க அவங்க அன்பாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்க அவங்க சமாதானத்தோடு இருப்பாங்க, கிறிஸ்தவங்க அவங்க விட்டு கொடுப்பாங்க, கிறிஸ்தவங்க அவங்க அமைதியாக இருப்பாங்க. இதுதான் நமக்கு அடையாளம். அப்போது பிள்ளையை துணிகளில் சுற்றி அங்கே உங்களுக்கு முன்னால் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக. அப்போது தேவன் இந்த பூமியில், கர்த்தர் தேவகுமாரன் பிறக்கும் போது அந்த பூமியிலே சமாதானம் உண்டானது என்று தேவதூதர் சொன்னாங்க. பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். கர்த்தர் அந்த பூமியில் எதுக்கு வந்தார்னா, அவர் சமாதானத்தை தர முடியாத அந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அநேக அந்த காரியங்கள் இந்த பூமியில் இருக்கலாம், ஆனால் தேவர் பாருங்க அன்பாக இருக்கிறாரு, எளிமையாக இருக்கிறாரு, ஹம்பிளாக இருக்கிறாரு, சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறாரு. அந்த சமாதானத்தை பெற்ற அந்த சமாதானத்தை தருகிற தேவனை அறிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை போல எப்படி நோக்கணும், பிரகாசிக்கும்படியாக நம்ம விரும்புவோமாக. வாசிங்கள், பிலிப்பியருக்கு எழுதின பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ அந்த தேவ சமாதானம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14:27 வாசித்தோம். யோபு 5:24 உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் என்று வாசித்தோம். அப்போது சமாதானம் வந்துச்சுன்னா நம்முடைய வீடு எப்படி இருக்குமா, கூடாரம் நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். நம்முடைய வீடு சமாதானமாக இருக்கும். தேவ சமாதானம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்முடைய வீடு சமாதானம் உள்ள ஒரு வீடாக காணப்படும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவானர்கள், அவர்கள் தேவ புத்திரர் என்று சொல்லப்படுவார். மற்ற யாராவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், சண்டையை பெருசாகக்கூடாது, ஊதி பலூன் மாதிரி ஊதி என்ன பண்ணக்கூடாது, பஸ்ட் ஆகக்கூடாது, வெடிக்க வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த பலூன் இருக்கிற காற்றை வெளியே எடுத்துடணும், நார்மல் ஆகிடும். அது போல தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் என்ன பண்ணுமாது, நம்முடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பிலிப்பியர் 8:9 வாசிங்க. பிலிப்பியர் 4:9 வாசிங்க. அப்போ பிலிப்பியர் 4:9 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அறிந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளையே செய்யுங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் தேவன் நம்ம கூட நம்ம இருக்கணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அறிந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்று அவர் சொல்றார். அப்போ கலாத்தியரில் கூட நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் 5:16 நினைக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்போ பாருங்க, அப்போ ஆவியினுடைய கனி நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா எத்தனை கனிகள் நமக்கு
கிடைக்கணும் பாருங்க. ஆவியின் கனியும் அன்பு. இன்னைக்கு அன்பாக நம்ம இருந்துட்டோம்னா குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாதுங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. அன்பு போச்சுன்னா என்ன ஆகும்? வம்பு வந்துடும். அன்பை இழந்தோம்னா வம்பு ஆகிடும், அது வேற மாதிரி ஆகிடும். அப்போது ஆவியின் கனியோ அன்பு. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா ரெண்டாவது அந்த இடத்துல என்ன வரும்? சந்தோஷம் வரும். ரெண்டாவது சந்தோஷம் இருக்கும். அப்போ சந்தோஷம் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்ம சமாதானமாக இருப்போம். முதலாவது தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம அன்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ரெண்டாவது, மூன்றாவது சமாதானமாக இருப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை. அல்லேலூயா. நீடிய பொறுமை தேவனிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். மனுஷர்களிடம் நம்ம என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ளணும். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாசிக்கும் போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளாராக இருந்தார். மோசே போன்று சார்ந்த குல மனுஷன் யாருமே இல்லை என்று ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சாட்சி கொடுக்கிறார். மோசே போல பொறுமையுள்ள மனுஷன் யாருமே இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அது போன்றதான அந்த சுபாவங்களை நாம் என்ன பண்ணோம்? வாஞ்சிக்கணும். அன்பு வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், நீடிய பொறுமையோட வாழ்க்கையில் வேணும். முடியாது தான், என்னால் கூட முடியலங்க, பிரசங்கம் பண்ணுறேன் சொல்கிறேன், ஆனால் என்னால் முடியல. ஆனால் அந்த குணங்களை நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் நம்ம வாஞ்சிக்கணும். நீடிய பொறுமை, அப்புறம் தயவு. நம்ம பிறரிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? தயவா நடந்துக்கணும். தயவு, நற்குணம், விசுவாசம். அப்போ நற்குணம், நல்ல குணங்களை தேவன் நமக்கு தரணும். கோபம், எரிச்சல், வைராக்கியம், இப்படிப்பட்டதான அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விடும்படியாக நம்ம பிரயாசப்படணும். தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் அதை நம்பினவர் நமக்கு தருவார். அவங்க நீங்கள் என்னிடத்துல ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன பண்ணோம்? விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன பண்ணுங்க? விண்ணப்பம் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம விசுவாசிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ தயவு, தேவ சமாதானம், தேவனுடைய நற்குணம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், இப்படிப்பட்ட அநேக நற்குணங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நமக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு வச்சுட்டார், கொடுத்துட்டார். நான் இந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வச்சுட்டு ஒரு பொருளை என்ன பண்ணார்? ஆண்டவர் இந்த பூமியில வச்சுட்டு போயிட்டார். அதை நாம தான் என்ன பண்ணோம்? எடுத்துக்கொள்ளணும். அதை நாம தான் என்ன பண்ணோம்? தேடணும். அதை நாம தான் என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். ஒருவேளை மறைஞ்சிருக்கலாம், அதை நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சு நம்ம எந்த இடத்துல நம்ம சமாதான குறைவாக இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எந்த காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கிற அந்த தடையை நம்ம என்ன பண்ணோம்? விட்டுடணும். ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கணும்னா ஒன்றை நம்ம என்ன பண்ணோம்? இழந்தால் தான் இன்னொன்று நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும் ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் அதை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த சமாதானம் எனக்குள்ளும், உங்களுக்குள்ளும், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும், பிள்ளைகளுக்குள்ளும், நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும், நம்முடைய நண்பர்கள் மத்தியிலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்து கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவராக. தேவ சமாதானம் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்ததாமே கொடுத்த இந்த சிறு சத்தியத்தை உம்மிடத்தில் பகிர்ந்து கர்த்தர் இரக்கம் பாராட்டின் தயவுகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்ததாமே சத்தியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.